ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வேலைகள் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நிலைகளானது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகிறது, பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி, அமாவாசை, மற்ற சிறப்பு தினங்கள், அதாவது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த ஒரு நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த விசேஷமான நாட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒரு சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே இந்த அமாவாசை தினமாகட்டும், இந்த பௌர்ணமி தினமாகட்டும், ஒரு செயலை செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா அதற்கு சக்திகள் பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பௌர்ணமி நாளில் தான் இப்படி ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலவையான பலன்களாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருந்த செவ்வாயானது விலகி இப்பொழுது 2ஆம் வீட்டில் அமர்வது என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கும், முன்கோபத்தை குறைத்து கொஞ்சம் நிதானத்தை பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டங்களில் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நற்பலன்கள் கிடைக்க செய்யும், வருமானங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. காதலானது உங்களுக்கு இப்பொழுது கைகூடும். அதேபோல் காதலித்து கொண்டிருப்பவர்களினுடைய திருமண பேச்சுவார்த்தையை இப்பொழுது நீங்கள் துவங்கலாம். இடமாற்றம் அல்லது வீடு மாற்றங்கள் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து அதற்கான சாதகமான காலங்கள் அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ இல்லை கட்டின வீடு வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமே இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த கம்மி ரேட்டு, இது ரொம்ப இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு சரி வராது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதங்க. எப்பயுமே மண்ணில் போடுற காசும் சரி, பவுண்டில் போடுற காசும் சரி, அதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா விலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு, இது வில்லங்கமான இடமா, இது ஃபெசிலிட்டி உள்ளதா, ஃபெசிலிட்டி இல்லையா, இதுக்கு பின்னால் ஏதாவது பார்த்திங்கன்னா சோர்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நீங்கள் யோசிச்சு பார்த்து வாங்கணுமே தவிர அதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஆனால் இங்கே வேணாம் அங்கே வேணாம் அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ வில்லேஜ் சைடு அதுக்கு தகுந்த ஒரு உங்களுக்கு அமௌண்ட்டு வரும். ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இடம் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ வாங்கணும், வாங்கியே தீரணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவசரம் காட்ட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது.
ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படி பிரச்சனைகள் உருவாகுச்சு அப்படின்னா, உங்களுடைய உத்தியோகத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு ஒத்துழைப்பும் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து தவறுதலா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ, அதனால உங்களுடைய உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது ரொம்ப சிறந்ததுங்க. வீண் அலைச்சல் அல்லது திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். அதேபோல தூக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாதிக்கப்படக்கூடும். ஸோ பாதிக்கப்படும் மற்றும் குழந்தைகளால் செலவுகளும் மன உளைச்சலுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. ஸோ உங்களுடைய மனநிலை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் வைத்துக்கொள்ள பாருங்கள். தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தையும் உளைச்சல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, சரிங்களா? என்ன நடக்குதோ அது கண்டிப்பாக வந்து நடந்து தான் தீரும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக வந்து நீங்கள் இருந்து கொள்வது தான் நல்லது. குழந்தைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அன்போடு பழகணும். அப்போ தான் உங்களுடைய சொல் பேச்சு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யணும். அவங்களுடைய க விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே விழிப்புணர்வுடன் வந்து இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கடமை. மேலும் இது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அல்லது நஷ்டங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது. குடும்பத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதற்கு நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். மேலுமே இந்த நேரங்களில் ரிஷபராசிக்கு செவ்வாய் வருகிறார். அதனால உங்களுடைய ராசிநாதனான அவர் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். பொருளாதார நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது சிறப்பாக அமையுங்க. நாலாபுறமும் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகளானது இப்பொழுது வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய தொழிலில் இதுவரை ஒத்து வராத கூட்டாளிகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வருவர். மேல் முதலீடு செய்து தொழில் வளர்ச்சிகள் பெருக வழிவகுத்து கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரங்கள் பற்றி நல்ல ஒரு தகவலானது வந்து சேரும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய ராசிக்குள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன் வந்து நுழைய இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்குள்ள கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகின்றார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறையை தீர்க்க அதிகம் நீங்கள் செலவிடுவீர்கள். பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது இருப்பதனால ஆன்மீக நாட்டங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றும். அந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மீனராசியில் சனி வந்து வக்ரம் பெறுறாரு. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். உங்களுடைய தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளோ நல்லது கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வைகள் சனியின் மீது பதுவதனால உங்களுக்கு அதனுடைய கடுமைகள் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும். எனவே உங்களுடைய தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் படிப்படியாகவே வந்து அகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். சனியினுடைய பார்வையானது 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. ஸோ வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை என்பதனால குடும்பத்தில் சில குழப்பங்களானது ஏற்பட்டு அகலும், நிம்மதிகள் கிடைக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிம்மதிகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். அதே சமயம் பெற்றோர்களினுடைய வழியில் கொஞ்சம் ஆதரவுகள் குறையலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு வந்து இருக்க வேண்டியது நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணுங்க. உங்களுடைய கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க அவ்வப்போது கணக்குகளை சரிபார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது கூடுதல் லாபங்களானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்குமே இப்பொழுது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது இந்த நேர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு பண தேவைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா பண தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். பண தேவைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. பண பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகாது. ஸோ உங்களுடைய தொழிலையுமே வந்து ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைச்சிருக்கு. பெரிய ஏதோ ஒரு நஷ்டங்களும் ஏற்படாது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சில விஷயங்கள் அதாவது குடும்ப விஷயங்களில் மட்டும்தான் இப்போ மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குழந்தைகளினுடைய விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு நிலையாகட்டும் இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கணும் மன உளைச்சல்கள்லாம் வந்து வருதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் முன்கூட்டியே கண் விழித்து வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.